வா 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 டேய். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, வேலை முடிச்சு வந்துட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் குழந்தைங்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய மைண்டு ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் சரி நமக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, டயர்டை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரம் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி ரிலாக்ஸாக விளையாட விடுவேன். அப்படி விளையாடும் போது அவங்களுடைய மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா? நம்ம வந்தோம், வேலை முடிச்சு வந்தோடனே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அடைச்சி வச்சோம் அப்படின்னா அவங்களும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் என்னோட டயர்டை பார்க்காம குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாட விடுவேன். அதுக்கப்புறம் லேட்டானா கூட பரவாயில்ல, 12 மணிக்கு தூங்கினா கூட பரவாயில்ல, நம்ம வேலைகள்லாம் அப்புறமா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு டயர்டாக இருக்க தான் செய்யும், ரொம்ப களைப்பாக தான் இருக்க செய்யும். என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்த எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் முன்னாடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி காட்டணும் அப்படின்ற ஒரு வெறியும் வைராக்கியம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அப்படி நினைக்கும் போது என்னுடைய டயர்டோ இல்லை என்னுடைய உடம்பு வலியோ அதெல்லாமே எனக்கு மறந்து போயிடுது. எப்படியாவது எல்லாரும் வந்து நம்ம அந்த தொழில் தொடங்கும் போது வேணான்னு சொன்னாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம சாதிச்சு காட்டணும் இந்த வேலையில் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம எல்லாருமே பாராட்டுவாங்க, நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்க அப்படின்ற ஒரு லட்சியம் மட்டும்தான் இன்றைக்கி என்கிட்ட மனசில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வலிக்க தான் செய்யுது, கை கால் எல்லாமே வலிக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் உடம்பு வலி, வீட்டுக்கு போய் வேலைகள்லாம் பார்த்து வீடியோஸ் போடும்போது ரொம்ப கவலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அதெல்லாம் நினைக்கும் போது எப்படியாவது நம்ம சக்ஸஸ் ஆகிடணும், ஒரு 3 மாதமோ 1 மாதத்துலேயே நம்ம எடுத்துக்கிட்ட வேலையில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கும்போது அந்த வழியில் என்னை விட்டு போயிடுற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் செய்யும் போது லேடிஸ் அப்படின்றது ரொம்ப லேடிஸால் வந்து ஒரு தொழில் வந்து சுயமாக செஞ்சு அதில் முன்னேறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா ஃபேமிலியும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி சொல்கிறது, சாதிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் வந்து துவண்டு போயிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் எடுத்துக்கிட்ட லட்சியத்தை கண்டிப்பாக ஜெயிக்கணும், எல்லார் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும், வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறியும் வைராக்கியம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில் வெற்றி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதாவது வலிகளும் தோல்விகளும் நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் சரி, நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி நல்லா வரப்போகிறோம். இதை விட கடவுள் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இதை விட இன்னும் அடுத்த பொசிஷனுக்கு நம்ம நல்லா போகிறோம். இது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் கொடுத்த ஒரு முதல் படி. 2வது படிக்கு போகையில் கண்டிப்பாக இதை விட நல்ல படிக்கு போவோம், முன்னேறுவோம் அப்படின்றது தாங்க கஷ்டன்றது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஏன்னா நான் நிறைய கஷ்டங்கள் இன்ன வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் தோண்டு போகலை, எப்படியாவது நல்லா வருவோம் அப்படின்ற ஒரு வெறியும் வைராக்கியம் மட்டும் என்கிட்ட இருக்குது. அதை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னொரு வீடியோட மோட்டிவேஷனோட திரும்பவும் நாளைக்கு நம்மளோட சேனலில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அதுவும் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மாற்றுத்திறனாளி ஒரு பெண்ணு தான். எங்களால் வந்து சாதிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒருத்தரை துணைக்கு எதிர்பார்த்து 50 வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்து வந்து எப்படியாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஊனம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய விஷயமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் தகர்த்தி நம்ம முன்னேறி காட்டணும் அப்படின்றது லட்சியத்தோடு இருந்தோம் அப்படின்னா ஊனம் அப்படின்றது நம்ம கண்ணில் படவே படாது, நம்ம மனசுலையும் தோணாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, டாடா.